பிரைசலா கொலேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்கள், 3 முக்கியமான ஜெபங்கள்ல இது ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. அவர் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜெபத்துல முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க முடியும். முதலாவது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணுமா. அப்போ தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு நமக்கு ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும் தேவைப்படுகிறது. அப்போ தேவனுடைய சித்தம் என்பது என்ன? ஸோ ஆதியிலே எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு உறவு கொண்டாரோ, அவனோடு எப்போ சந்தோஷமாக சஞ்சரித்தாரோ, அந்த ஒரு உறவுக்குள்ள தம் பிள்ளையை மீண்டும் கொண்டு வரணும். ஸோ இந்த பூமியில இதோ மனிதர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னது போல அவருடைய ஆசையெல்லாம் நம்மோடு உறவாடணும், நம் மத்தியில் அவர் வாசமா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். எத்தனை நல்ல தேவன் பாருங்க, எத்தனை அன்புள்ளவர், நம் மீது எவ்வளோ வாஞ்சையா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய சித்தம். ஒவ்வொரு மனிதனை குறித்து, நம்மை குறித்து அவருடைய சித்தம் அதுதான் வச்சிருக்கிறார். ஸோ அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும். ஸோ இதை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவை. அதற்காக அதனால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வைக்கிறார் ஜெபத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட சித்தத்தை அறியணும். ரெண்டாவது இந்த பார்ட்ல என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். அப்போ இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்? இதோ என் நேச குமாரன் அப்படின்றார். ஸோ நம்மை பார்த்து கூட அவர் நமக்கு அவருடைய வல்லமை கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங் அதெல்லாம் வேற. ஆனால் அவருக்கு மனசில் ஒரு பிரியம். ஸோ எல்லார் மேலேயும் பிரியமாக இருக்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு ஸ்பெஷல் அன்பு ஒரு வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் பாருங்க, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான சீஷன் அப்படின்னா அவர் அந்த அன்பை அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிட்டார், எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கனிகள் வெளிப்பட வேண்டும் அப்படின்றார். அப்போ அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்ற கனி நிறைய நிறைந்திருந்தது. ஸோ அவர் அன்பை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய மார்பில் சார்ந்திருந்த ஒரு சீஷன். அவர் மீது பிரியமாக இருந்ததுனால தான் அவர் அவரை மரணம் கூட தொட முடியல. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அந்த அன்பு என்ற கனி, ஆவியின் கனிகளில் ஆவியின் கனி தான். அந்த அன்பு என்ற கனிக்குள்ளே தான் மற்ற எல்லா காரியங்களும், சந்தோஷம், சமாதானம், மற்ற எல்லா காரியங்களும் அந்த அன்பு என்ற ஒரு கனிக்குள் நிறைந்திருக்கிறது. அப்போ நம்ம அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலவித நற்கிரிகளுமான கனிகளை தந்து அந்த கனிகள் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அப்போ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு வேற, அவர் நம்மை குறித்து இந்த உலகத்தில் நம்மோடு எப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே வரணும், இந்த பூமியை குறித்து அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை அறிகிற அறிவு வேற. இது அதுக்கு ஞானமும் ஆவிக்குரிய விவேகம் தேவை. இந்த இடத்துல நாம் கனி கொடுக்கணும். சகலவித நற்கிரிகளுமாக கனிகளை தந்து, அப்போ அந்த கனியை கொடுக்க வேண்டுமான அவரையே நாம் அறிக வேண்டும். தேவனுடைய குணங்களை, அவருடைய அன்பை, அழகை, அவருடைய பொறுமையை, அவருடைய கேரக்டர்ஸை வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் குணங்களை, அவருடைய கேரக்டர்ஸை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு இருந்தார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவரையே நாம் அறியும் பொழுது, அவருடைய நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பை, அழகை, நம்மீது வைத்திருக்கிற பிரியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கனிகள் வெளிப்படுகிறது. அப்பொழுது அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக, மகளாக நாம் வாழ முடியும். தாவீது பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்றார். யோவான் எப்பொழுதும் அவர் மார்பில் சார்ந்திருந்த ஒரு அன்பான சீஷன்ற ஒரு பேர் வாங்கியிருக்கிறார்.
ஸோ எத்தனை மகா பெரிய பாக்கியவான்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து வெறும் வல்லமை வெளிப்பட்டால் மட்டும் போதாது, அன்பு வேண்டும், அந்த கனி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்றது ஜெபிக்கிறாரு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம். நம்ம சொல்லுவோம் சில கஷ்டம் வர்றப்ப பல்ல கடிச்சிட்டு நம்ம அதை பொறுத்துட்ருக்கோம் அப்படின்றது. அப்படி இல்லைங்க. சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமை. அந்த கேரக்டர் எங்கே வெளிப்பட்டுச்சுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நிர்வாணம் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டார். அந்த இடத்துல நம்மளை வந்து திட்டலை, பயமுறுத்தலை, நமக்காக கடைசி நேரத்தில் வேண்டுதல் செய்கிற அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை. ஸோ ஏசப்பாவோட அந்த குணத்தை நாம் சிலுவையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய இருதயத்திலும் அந்த சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமை. இதற்கு என்ன தேவை? நம்மளுடைய சுயத்தினால அல்ல, இதற்கு வல்லமை தேவைப்படுகிறது. அவருடைய வல்லமையினால் நான் பலப்படுத்தப்பட்டாலொழிய நமக்குள்ள இந்த சந்தோஷமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் இருக்க முடியாது. ஸோ சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா இந்த பூமியை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய நம்மக்கிட்ட அந்த நீடிய சாந்தம் எனும் பொறுமை வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம பொறுமையாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த காரியங்கள் வெளிப்படும். அப்போ சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம் வேணும்னா அவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம். நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் அவருடைய அன்பையும் அறிந்து ஒரு மனிதன் வளர்ந்து பெருகும் பொழுது அவன் சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுகிறான். ஸோ அதனால தான் வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அப்போ ஏசப்பா நம்மளை தேடி வந்து அந்த சிலுவையில் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆவியை நமக்கு விட்டு சென்றதால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நிறைந்து காணப்படும். தேவையெல்லாம் வந்து இது நம்மளுடைய சுயத்தினால, நம்மளுடைய சுய நீதியினால பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சிலுவையில் நமக்காக சாபமானார், பாவமானார், நமக்கு அந்த நீதியை பெற்று கொடுத்திருக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு அந்த சிலுவையில் வெளிப்பட்ட அன்பை, கிருபையை, இரக்கத்தை நாம் தியானித்து யோசித்து கிரைஸ்ட் சென்டர்டு மனநிலைமையோடு அதை பற்றிய தியானத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஸோ அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம். அவருக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து கொள்ளும்படியாக நம்மை பார்த்து அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லும்படியாக இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கனிகள் வெளிப்படட்டும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கணும், அதே சமயம் நீடிய பொறுமையும் சாந்தமும் உண்டாகி இந்த உலகத்தை, பூமியை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவருடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஸோ இந்த ஜெபத்தை நாமும் செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை சுதந்திரித்து இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஸோ அவருடைய சித்தமெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழணும். அதை சும்மா சொல்லிட்டு போல அதற்கு அத்தனையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ நம் கண்கள், மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும். இன்னும் அவரை அறிகிற அறிவில் நாம் வளருவோம். We are chosen to live a heaven on earth life. Amen. Amen.